அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சீம்பால் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது. சீம்பால் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. இந்த சீம்பால் நம்ம சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய 10 வகையான நன்மைகள் என்ன? சீம்பாலில் மாட்டு சீம்பால், எருமை மாடு சீம்பால், ஒட்டக சீம்பால், ஆட்டினுடைய சீம்பால், இதில் எது ரொம்ப சிறந்தது? என்னென்ன சீம்பாலில் என்னென்ன விதமான சத்துக்கள் இருக்குது? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி. சீம்பாலை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சீம்பால் ஏன் இவ்வளோ விசேஷமானது, சத்து வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குட்டி போடக்கூடிய உயிரினங்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த உயிரினங்கள் குட்டி போட்ட பிறகு முதல் 3 நாள் வரக்கூடிய பால் மிகவும் சத்து வாய்ந்ததாகவும் அதிக அடர்த்தி நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த பால் தான் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி போடக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்குமே இது பொருந்தும். பொதுவாக நாம் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு சீம்பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுடைய சீம்பால் தான். ஆனால் எருமை மாடு, ஒட்டகம், ஆடு இதனுடைய பாலை கூட சிலர் சாப்பிட்றாங்க. அப்போ அதனுடைய சீம்பால் எப்படி இருக்கும்? மாட்டுடைய சீம்பாலோட சத்துக்கள் அதிகமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சீம்பாலில் பொதுவாக என்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னா ஹீமோக்ளோபின் நல்ல அளவில் இருக்கும். அதே போல் புரத சத்துக்கள் அதிகமாக இருக்கும். வைட்டமின்கள் ஏ, டி, இ, கே நிறைந்திருக்கும். தாதுக்களான கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கும். என்சைம்கள், செரிமானத்திற்கு உதவக்கூடிய என்சைம்கள் நிறைந்திருக்கும். கொழுப்பு சத்து, அது நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய HDL அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து நிறைந்திருக்கும். மேலும் சீம்பாலில் இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஃபெரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதம். இது அழற்சி எதிர்ப்பு பண்பு, அதாவது நம்ம உடம்புல வீக்கம், வலி வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் மேலும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளாகவும் இந்த லாக்டோஃபெரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதம் செயல்படுது. இது இந்த சீம்பாலில் அதிகமாக இருக்குது. இவ்வனைத்தும் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான உயிரினங்களுடைய சீம்பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள். ஆனால் இந்த சத்துக்கள் எந்த சீம்பாலில் அதிகமாக இருக்கும், எந்த சீம்பாலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வீடியோவோட கடைசியில் தெரிஞ்சுக்கலாம். இந்த சீம்பாலை நம்மளுக்கு சாப்பிடுவதன் மூலம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள அதிகப்படியான ஹீமோக்ளோபின் மற்றும் லாக்டோஃபெரிக் அப்படின்ற சத்தானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கும். மேலும் சளி, காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் நம்மளை காப்பாற்றும். இந்த லாக்டோஃபெரிக் என்ன பண்ணும் அப்படின்னா நுண்ணுயிர்கள் எதிர்ப்பு பண்பு கொண்டது. நுண்ணுயிர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள், தொந்தரவுகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சீம்பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஃபெரிக் அப்படின்ற ஒரு புரத சத்துக்கு நிறைந்திருப்பதால் இந்த சீம்பாலை நாம் சாப்பிடுவதன் மூலம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக இருக்கும். இரண்டாவது நன்மை, குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சீம்பாலில் என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது. இது செரிமானத்திற்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் சீம்பாலானது குடலில் உள்ள ஊட்டச்சத்துக்களை எளிதில் உறிஞ்சுவதற்கு உறுதுணையாக இருக்குது. இதனால் நமக்கு தேவையான சத்துக்கள் நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து நல்ல முறையில் முழுமையாக கிடைப்பதற்கு இது பேருதவியாக இருக்குது இந்த சீம்பால். அடுத்த நன்மையாக இந்த சீம்பாலில் கால்சியம் நிறைந்திருக்கு, பாஸ்பரஸ் நிறைந்திருக்கு, மெக்னீசியம் நிறைந்திருக்கு. இது ஒரு சிறந்த தாதுக்கள். மேலும் இது என்ன பண்ணும் அப்படின்னா எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்தை நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து உறிஞ்சி எலும்புகளை வலுவாக்க இது செலுத்துகிறது. இதனால் எலும்புகள் நல்ல வலிமையாக உறுதுணையாக இருக்கும். மூட்டு வலி, எலும்பு முறிவு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த சீம்பால் சிறந்த ஒரு நிவாரணமாகவும் சத்தாகவும் இருக்கும். சீம்பால் நாம் சாப்பிடுவதன் மூலம் எலும்பு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும், வலியும் ஏற்படாது. ஐந்தாவது நன்மையாக இந்த சீம்பால் நாம் சாப்பிடுவதன் மூலம் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் தோல் செல்களை புதுப்பிக்கும். தோல் நல்ல பொலிவாக இளமையாக தோற்றமளிக்கும். பல்வேறு விதமான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை பயன்படுத்தி முகத்தை அழகாக காட்ட முயற்சி பண்ணுறோம். சீம்பாலில் நம்ம தினமும் சாப்பிட்டாலே முகம் நல்லா பொலிவாகவும் அழகாகவும் இருக்கும். சீம்பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஃபெரிக் அப்படின்ற கூடிய ஒரு புரத சத்து உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். இன்ஃப்ளமேஷனை குறைப்பதன் மூலம் உடல் நல வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கும். எந்தவித உடல் வலியும், பிரச்சனையும், வீக்கமும் ஏற்படாது சீம்பால் நாம் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வருவதால்.
சீம்பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வலிமையாக வைத்திருக்கும். இதனால் மூளை மற்றும் நரம்பு மண்டலம் நல்லா சுறுசுறுப்பாக செயல்பட இது உறுதுணையாக இருக்கும். இதனால் ஞாபக மறதி ஏற்படாது, மன அழுத்தம் குறையும். மேலும் மூளை நல்லா புத்துணர்ச்சியாக புதிய விஷயங்களை யோசிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படும். அடுத்த நன்மையாக இந்த சீம்பாலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கும். இதனால் புற்றுநோய் ஏற்படாத வண்ணம் காக்கக்கூடிய வல்லமை சீம்பால் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செயல்படுது. சீம்பால் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் புற்றுநோய் வராது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த சீம்பாலில் பார்த்திங்கன்னா உயர்ந்த புரதம் சத்துக்கள் நிறைந்திருப்பதால் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் வலிமையும் அளித்து உடல் சோர்வை தடுக்கிறது. உடல் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். சீம்பால் நாம் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நம்மளுக்கு டயர்டுன்ற ஒரு விஷயமே ஏற்படாது. நல்லா எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நாம் இருப்போம். அந்தளவுக்கு நல்ல சத்துக்களும் வைட்டமின்களும் நிறைந்திருக்கு. இந்த சீம்பாலானது நம்ம உடலை பழுது பார்க்கக்கூடிய சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு. இந்த சீம்பால் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் வளர்ச்சி காரணியாக இது பயன்படுது. மேலும் புரதங்கள் இருப்பதால் உடலில் உள்ள திசுக்கள் விரைவில் பழுது பார்க்கக்கூடிய வல்லமை கொண்டதாக செயல்படுது இந்த சீம்பால். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அட்டவணையில் மாட்டுடைய சீம்பால், எருமையுடைய சீம்பால், ஆட்டுடைய சீம்பால், ஒட்டக்கூடிய சீம்பாலுடைய விவரங்களை போட்டிருக்கேன். இதில் புரதம் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எருமையில் புரத சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் ஹீமோகுளோபின் பார்த்திங்கன்னா மாட்டுடைய சீம்பாலில் அதிகமாக இருக்கும். கொழுப்பு பார்த்திங்கன்னா எருமையுடைய சீம்பாலில் அதிகமாக இருக்கும். லாக்டோஃபெரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தானது 4 சீம்பாலும் சம அளவு உள்ளது. வைட்டமின்கள் இந்த 4 வகையான உயிரினங்களில் எந்த சீம்பாலில் அதிக அளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, டி, இ பார்த்திங்கன்னா ஆட்டுடைய சீம்பாலில் தான் இந்த வைட்டமின் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தாதுக்கள் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இது போல் சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆட்டுடைய சீம்பால் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 4 வகையான உயிரினங்களிலும் ஒவ்வொரு வகையான உயிரினங்களில் சீம்பாலுடைய சத்துக்கள் விவரம் வேறுபடுது. குறிப்பாக எருமையுடைய சீம்பால் பார்த்திங்கன்னா கொழுப்பளவு அதிகமாக இருக்கும். புரதம் மற்றும் மொத்த திடப்பொருட்களுடைய அளவு அதிகமாக இருக்கும். மிக அடர்த்தியாகவும் இருக்கும். இந்த கொழுப்பு மற்றும் புரதத்தால் நமக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்குது. மாட்டுடைய சீம்பாலில் பார்த்திங்கன்னா மற்ற சீம்பாலை விட இது ரொம்ப எளிதாகவும் அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும். இதில் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு புரதத்தின் அளவு மிக அதிகமாக இருப்பதால் மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த ஆட்டுடைய சீம்பால் பார்த்திங்கன்னா வைட்டமின்கள் ஏ, டி, இ அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. மேலும் இதில் கொழுப்பு சத்து குறைவாக இருப்பதால் மற்ற சீம்பாலை விட செரிமானத்திற்கு மிக எளிமையாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்டுடைய சீம்பால் கிடைப்பது மிக அரிது என்பதால் இது மக்களுக்கு கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்குது. ஒட்டக சீம்பால் பார்த்திங்கன்னா அதிக அளவு லாக்டோஃபெரிக் மற்றும் நோய் எதிர்ப்பு புரதங்கள் அதிகமாக உள்ளது. இது இயற்கையாகவே பாக்டீரியா மற்றும் நுண்ணுயிர்கள் எதிர்ப்பு பண்பு கொண்டது. இந்த சீம்பாலில் தண்ணீர் உள்ளடக்கம் அதிகமாக இருக்கும். மேலும் சர்க்கரையின் அளவு குறைவாகவும் இருக்கும். பொதுவாக எந்த சீம்பால் மிக சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொழுப்பு மற்றும் புரதம் நிறைந்த எருமை சீம்பால் மற்றும் ஹீமோகுளோபின் அதிகம் நிறைந்த மாட்டு சீம்பால், அதிக வைட்டமின்கள் மற்றும் இரும்பு சத்து நிறைந்த ஆட்டு சீம்பால். ஒட்டக சீம்பாலை விட இது 3 சீம்பால் தான் மிக சிறந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சீம்பால் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எந்த வகையான சீம்பால் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.